ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே வந்து பட்டர் ஷீட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நியூ இயர்லாம் வரப்போகுது, ஸோ அதனால் நம்ம கேக்லாம் ரெடி பண்ணுவோம். பட்டர் ஷீட் வந்து கடையில் வாங்காமல் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுக்கு பட்டர் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு A4 ஷீட் மட்டும் இருந்ததுன்னா போதும். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வந்து வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு A4 ஷீட் மட்டும் இப்போ நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கீழே இந்த மாதிரி வந்து கட்டிங் போர்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் வீட்டில் எது இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். கையில் வந்து தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கையில் தொட்டுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப அது அதிகமாக வந்து அப்ளை பண்ண தேவையில்ல. நீங்கள் கையில் வந்து எந்த வருமோ அந்த மாதிரி லைட்டாக தொட்டுட்டு அதை வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஷீட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு சைடு. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து கையில் அதிகமாக ஆயில் எடுக்கல, லைட்டாக வந்து தொட்டுட்டு அதை வந்து அப்படியே தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்க நீங்கள் ஏதாவது ஆயில் இருந்தால் கூட, ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பட்டர் இருந்தால் அதை கூட அப்ளை பண்ணிக்கலாம். உருக்கிட்டு அதை வந்து தேய்ச்சிக்கலாம். அதுவுமே வந்து கரெக்டாக வருங்க. நீங்கள் பட்டர் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஆயிலே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து லோ காஸ்ட்டாகவும் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நான் வந்து எட்ஜ் வரைக்கும் நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கீழே வந்து இந்த மாதிரி போர்டு ஏதாவது வச்சுக்கோங்க. அப்படிலாம் கீழே இருக்க நியூஸ் பேப்பரில் வந்து ஒட்டும். கீழே வந்து தரையில் ஒட்டும் அப்படின்றதால நியூஸ் பேப்பர் போட்டுருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஷீட் போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா தைச்சிக்கோங்க. அப்படி இல்லை கீழெல்லாம் வந்து எண்ணெய் பிசு பிசுன்னு ஒட்டிடும். ஸோ அதனால் பாருங்கள், அவ்வளோதான். நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து ஷீட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் மேலே வந்து ஆல்ரெடி இன்னொரு A4 ஷீட் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அந்த ஷீட் இது மேலே வைக்கணும். நான் வந்து பாருங்கள், ஒரு சைடு மட்டும் தான் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததான் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு A4 ஷீட் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த A4 ஷீட் இது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துருங்க. அப்போது அது மேலே நம்ம தேய்ச்சதில் வந்து எக்ஸசிவ் ஆயில் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஷீட் வந்து உறிஞ்சிக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ஷீட் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ அதனால தான் பாருங்கள், நான் இன்னொரு ஷீட் மேலே வச்சதுக்கப்புறம் அதில் எவ்வளோ ஆயில் ஓட்டியிருக்கு அப்படின்னு நம்ம கையில் தான் லைட்டாக தொட்டு தேய்ச்சோம். ஆனாலுமே அதில் அவ்வளோ ஆயில் ஓட்டியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து இந்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு தடவை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கோங்க. அப்போனா எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் எல்லாம் வந்து இதில் ஒட்டி வந்துடும். நம்மளுக்கு ஷீட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய வந்து ஆயிலியாக இருக்காது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பட்டர் ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்லாம் செய்வோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து நியூ இயர் அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கோங்க. இது வந்து கடையில் வாங்க போனோம் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரெண்டு A4 ஷீட் மட்டும் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க ஆயில் வச்சு ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்மளுடைய பேன், நீங்கள் வந்து எந்த பேனில் வந்து பேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி மடிச்சு போட்டுட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கொயர் ஷேப் வேணும் அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. இன்னும் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வந்து கவிழ்த்து போட்டுட்டு நம்ம சுற்றி வந்து அப்படியே கட் பண்ணுவோம் இல்லையா, கத்தி வச்சு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இன்னுமே ஷேப் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சைஸில் கட் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த சைஸ் சரியாக இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கேக் கொஞ்சம் கூட கீழே ஒட்டவே விட்டாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது கொஞ்சம் பெரியஸாக இருக்குது பார்க்குறதுக்கான. பாருங்கள், நம்ம கடையில் வாங்கின அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ஷீட்டு அழகாக. இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து இதை ட்ரிம் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை நான் சரியாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இதில் கொஞ்சம் கூட ஒட்டவே விட்டாது, ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி வந்து நம்ம கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு தடவி டஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுவோம் இல்லையா கேக்கு, அதை விட இந்த மாதிரி வந்து ஷீட் போட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு நல்ல பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுவும் இது ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம பட்டர் அப்ளை பண்ணணும். எதை பாத்திரம் இருக்குமோ அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து பட்டர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ பாருங்கள், இது உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது இப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஓரங்களில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். இது மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணலாம். நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ ₹2 செலவில் நீங்களுமே சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து பட்டர் ஷீட் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.